Hi students, exercise 1.2, question number 7. On the set of natural number, let R be the relation defined by A related to B. If A plus B less than or equal to 6, write down the relation by listing all the pairs. Check whether is reflexive, symmetric, transitive, equivalence கொடுத்துருக்காங்க. இப்போ கொடுத்த கொஷினில் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா A related to B if A plus B less than or equal to 6 கொடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம A அண்டு பிக்கு நம்ம வேல்யூ கொடுக்கும்போது அதை 6 விட கம்மியாக இருக்கணும், 6க்கு ஈக்குவலாக இருக்கணும். அது கொடுக்குற வேல்யூ வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் வேல்யூ கொடுக்குறீங்க. இந்த தடவை நம்மளை தான் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ரைட் டவுன் த ரிலேஷன் பை லிஸ்டிங் ஆல் த பிளஸ் கொடுத்துக்கிறாங்க. இந்த இடத்துல ஆர்டர் பிளஸ் நம்ம தான் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ், ஈக்குவலன்ஸ் செக் பண்ணணும். ஃபஸ்ட் இந்த இடத்துக்கு ஆர்னு நோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்ன்ற செட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஏ அண்டு பிக்கு வேல்யூ கொடுக்கலாம். ஸோ நேச்சுரல்ஸ் நம்பர் ஃபஸ்ட் நம்பர் 1 தானே, ஸோ அப்ளை பண்ணுங்கள். ஏக்கு 1, பிக்கு 1 கொடுக்குறேன். 1 + 1 2, 2 ≤ 6. ஸோ வர வேல்யூ 6ஓட கம்மியாக தான் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்கலாம். அப்போ என்ன பண்ணலாது 1,1 அப்ளை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏக்கு 1, பிக்கு 2ன்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ அப்ளை பண்ணுறப்போ 1 + 2ன்னு வரும். 1 + 2 என்ன ஆகிடும் 3ன்னு வரும். 3 ≤ 6. 6 விட 3 கம்மியாக தான் இருக்குது. அப்போ இப்போ என்ன பண்ணலாம், இதை 1,2 எடுத்துக்கலாம். அடுத்தது 1,3 ஏக்கு 1, பிக்கு 3 அப்ளை பண்ணுங்கள். ஸோ 3 + 1 4. ஸோ 6ஓட கம்மியாக தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல 1,3ன்னு வந்துடும். அடுத்தது 1,4 ஏக்கு 1, பிக்கு 4. ஸோ 1 + 4 அப்ளை பண்ணுறப்போ 5. 5 ≤ 6. ஸோ கம்மியாக தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இதை 1,4ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது பண்ணால் 1,5 எடுக்கலாம். 1,5 எடுத்தாலும் ஈக்குவலாக இருக்கும். ஏக்கு 1 கொடுங்க, பிக்கு 5 கொடுங்க. 1 + 5 6. 6 ≤ 6. 6 கூட இருக்கலாம், 6 விட கம்மியாக கூட இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்பர் செலக்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், இதில் 1,5 வந்தாச்சு. அடுத்து நம்ம 1,6 செலக்ட் பண்ணால் கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். ஏக்கு வந்து 1 அப்ளை பண்ணுங்கள், பிக்கு வந்து 6 அப்ளை பண்ணுங்கள். அப்போ 1 + 6 7 வந்துடும். 7 ≤ 6. அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ இதுக்கு மேலே எந்த நம்பர் அப்ளை பண்ணாலும் இது நம்ம கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் 1,5 விட. அடுத்து என்ன பண்ணுங்கள், இப்போ ஃபஸ்ட்டு 1 லெட்டர் 1 கொடுத்தோமா, ஏக்கு 1 1 கொடுத்துருந்தோம். இப்போ என்ன பண்ண, பிக்கு வந்து ஏக்கு வந்து 2 கொடுத்து இப்போ பிக்கு 1 கொடுக்கலாம். இப்போ அப்ளை பண்ணுறப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா இந்த இதில் 2,1 அப்ளை பண்ணுறேன். 2,1 அப்ளை பண்ணுறப்போ ஏக்கு 2, பிக்கு 1. 2 + 1 ஆகிடும் 3ன்னு வரும். ஸோ 3 ≤ 6. 6 விட 3 கம்மி தானே, அப்போ இதை எடுத்துக்கலாம். அடுத்தது ஏக்கு 2, பிக்கு 2 கொடுங்க. ஸோ 2 + 2 ஆகிடும் 4. 4 ≤ 6. அப்போ 6ஓட 4 சின்னது தான். அப்போ இதையும் எடுத்துக்கலாம் 2,2. அடுத்தது 2,3 ஏக்கு 2, பிக்கு 3. ஸோ 2 + 3 5. 5 ≤ 6. ஸோ இது ட்ரூ தான். அப்போ என்ன பண்ணலாம், இதில் 2,3 எடுத்துக்கலாம். அடுத்தது 2,4. ஸோ 2,4 வருமானம் கண்டிப்பாக வரும். 2 + 4 ஏக்கு 2, பிக்கு 4. 2 + 4 6. 6 ≤ 6. 6ம் இருக்கலாம், ஈக்குவலாக இருக்கலாம். அப்போ 2,4 எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம 2,5 என்ட்ரி பண்ணால் கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். ஏக்கு 2, பிக்கு 5 அப்ளை பண்ணால் 7 வந்துடும். இப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். அப்போ இதுக்கு மேலே எந்த நம்பர் நம்மளால் கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ இதோட இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம் 2ல். அடுத்தது இப்போ என்ன பண்ணுங்க, ஏக்கு வேல்யூ 3 கொடுக்கலாம், பிக்கு வேல்யூ 1 கொடுக்கலாம். அப்ளை பண்ணிட்டு என்ன வரும் பாருங்கள். ஸோ இதில் 3,1 அப்ளை பண்ணுறேன். ஸோ ஏக்கு 3, பிக்கு 1 அப்ளை பண்ணுறோம். 3 + 1 4. 4 ≤ 6. 6 விட கம்மியாக தான் இருக்குது. அப்போ இதுக்கு எடுத்துக்கலாம். அடுத்து என்ன செய்யலாம், 3,2 அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஏக்கு வந்து 3, பிக்கு வந்து 2. ஸோ 3 + 2 5. 5 ≤ 6. கண்டிஷன் ட்ரூ தான். அப்போ இதை எடுத்துக்கலாம். அடுத்தது 3,3 ஏக்கு 3, பிக்கு 3. ஸோ அப்ளை பண்ணுறப்போ 3 + 3 6. 6 ≤ 6. ஸோ இது ட்ரூ தான். இது எடுத்துக்கலாம். ஏன்னா ஈக்குவலாக இருக்கலாம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இருக்குன்னு 3,3 எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம 3,4 அப்ளை பண்ணால் இதை விட்டு வெளியே வந்துடும். அப்போ நம்ம போடணும் அவசியம் இல்லை. அடுத்து என்ன பண்ணுங்க, ஏக்கு இப்போ வேல்யூ வந்து 4 அப்ளை பண்ணலாம், பிக்கு வேல்யூ வந்து 1 கொடுக்கலாம். 4,1. இப்போ ஏக்கு வேல்யூ 4, பிக்கு வேல்யூ 1. 4 + 1 5. 5 ≤ 6. 6 விட இது கம்மியாக தான் இருக்குது. அப்போ இது எலிஜிபிள். 4,1 வந்துடும். அடுத்தது 4,2 வருமா பார்த்தீங்கன்னா இதுவும் வந்துடும். ஸோ 4 + 2 என்ன ஆகிடும் 6ன்னு வரும். 6 ≤ 6. இது ட்ரூ தான். இது எடுத்துக்கலாம். அடுத்தது 4,3 அப்ளை பண்ணால் இதை தாண்டி போயிடும். அப்போ இதுக்கு மேலே எந்த நம்பர் அப்ளை பண்ணாலும் இது ஃபெயில் ஆகிடும். அடுத்து நம்ம என்ன பண்ணுங்கள், 5,1 அப்ளை பண்ணுங்கள். ஸோ 5,1 அப்ளை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து 5, பிக்கு வந்து 1. ஸோ 5 + 1 6. 6 ≤ 6. ஸோ இதுவும் ட்ரூ தான். அடுத்து நம்ம 5,2 அப்ளை பண்ணோம்னா இதை தாண்டி போயிடும். இதுக்கு மேலே எந்த நம்பர் அப்ளை பண்ணாலும் சரி இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். அப்போ இதுக்கு மேலே நம்மளால் இந்த கண்டிஷனுக்கு இதுக்கு மேலே நம்பர்ஸ் என்ட்ரி பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஆர்ன்ற செட்டில் இருக்குது. இதுதான் நம்மளை ஃபஸ்ட்டு எடுத்து எழுத சொல்லிக்கிறாங்க. கொஷின் பாருங்கள், ரைட் டவுன் த ரிலேஷன் பை லிஸ்டிங் ஆல் த பேர்ஸ். ஸோ இந்த பேர்ஸ்லாம் எடுத்தாச்சு. இந்த பேர்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ், ஈக்குவலன்ஸ் செக் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இதெல்லாம் ரிஃப்ளெக்சிவ் ஹெட்டிங் கொடுத்துங்க. ஸோ ரிஃப்ளெக்சிவ் ஹெட்டிங்
ஸோ ரிஃப்ளெக்ஸோட டெஃபினேஷன் என்ன வருது பார்த்தீங்கன்னா A related to A, ஸோ சேம் எலமெண்ட் ஆகணும். இதில் ஃபஸ்ட் நம்பர் 1,1, ஸோ சேமாக தான் 1,1 இது வந்துடும். அடுத்ததில் 2ல் ஆரம்பிக்குது, அப்போ 2ல் ஆரம்பிச்சா 2,2 இருக்கணும், ஸோ இதுவும் இருக்குது. அண்டு 3,1 3ல் ஆரம்பிக்குன்னா நம்ம 3,3 இருக்கணும், இதுவும் இருக்குது. இது 4ல் ஆரம்பிக்குது 4,1, அடுத்து என்ன இருக்குது 4,4 இருக்கணும், இங்கே 4,4 இல்லை, அப்போ 4 நாட் ரிலேட்டட் டு 4. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5ல் ஆரம்பிக்குது, அப்போ இங்கே 5,5 இருக்கணும், ஸோ அப்போ இந்த இடத்துல இல்லை, ஸோ அப்போ அதே 5 நாட் ரிலேட்டட் டு 5. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். ஏன் நாட் ரிஃப்ளெக்சிவ்னா சேம் எலமெண்ட் இருக்கணும் இதில். ஏன்னா இதில் வந்து 2ல் ஆரம்பித்தா 2,2 இருக்குது, 1ல் ஆரம்பித்தா 1,1 இருக்குது, 3ல் ஆரம்பித்தா 3,1 3,2 3,3 இருக்குது. ஸோ ரிஃப்ளெக்சிபிள் சேம் எலமெண்ட் 1,1 2,2 3,3. இது 4ல் ஆரம்பிக்கிறனால 4,4 உள்ளே இருக்கணும், பட் இதில் 4,4 இல்லை. இதில் 5ல் ஆரம்பிக்கிறனால இது 5,5 உள்ளே இருக்கணும், பட் இது இல்லை. அப்போ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்ஷன் நம்ம சொல்லிடலாம். ஸோ இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக். ஸோ சிமெட்ரிக் ஹெட்டிங் கொடுத்துங்க. ஸோ சிமெட்ரிக் டெஃபினிஷன் வருது A related to B implies B related to A. ஸோ இங்கே இருக்கிற எலமெண்ட் அப்படியே ரிவர்ஸில் இருக்கணும், வேறு எதுவும் கிடையாது. இந்த இடத்துல எந்த எலமெண்ட் எடுத்தாலும் சரி அது சிமெட்ரிக்காக தான் இருக்கும். ஈக்குவல் ப்ளஸ் எடுத்துங்க, 1,1 2,2 இந்த 3,3 விட்டுருங்க. மற்ற எலமெண்ட் இங்கே எது கம்பேர் பண்ணுறது சிமெட்ரிக்காக தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1,2 செலக்ட் பண்ணுறேன்னா எனக்கு 2,1 இருக்கணும், அதான சிமெட்ரிக் டெஃபினிஷன். A to Bனா நமக்கு B to Aவாக இருக்கணும், B, A. ஸோ அதே தான் இங்கே 1,2 எனக்கு 2,1, ஸோ இங்கே இருக்குது. அதே மாதிரி 1,3 எனக்கு 3,1 இருக்கணும், ஸோ இதில் பார்த்து 3,1 இங்கே இருக்குது. 1,4னா எனக்கு 4,1 இருக்கணும், ஸோ அதுவும் இருக்குது. 1,5னா எனக்கு 5,1, ஸோ இதுவும் இருக்குது. இது ஆல்ரெடி செக் பண்ணியாச்சு. இங்கே 2,3னா 3,2 இருக்கணும், ஸோ 3,2ன்றது இங்கே இருக்குது. 2,4னா நமக்கு 4,2 இருக்கணும், ஸோ இதுவும் இருக்குது. ஸோ இங்கே 3,1 1,3 ஆல்ரெடி செக்குங்கிறது. ஸோ இதே மாதிரி எந்த எலமெண்ட் போட்டாலும் நமக்கு என்ன ஆகும்னா இந்த சிமெட்ரிக் நமக்கு மேட்ச் ஆகும். இதுலேருந்து இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாமே. இந்த இடத்துல 1 ரிலேட்டட் டு 4 அப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரணும், 4 ரிலேட்டட் டு 1 வரணும். 1,4 எடுத்தால் எனக்கு என்ன வரணும், 4,1 இருக்கணும். ஸோ இங்கே இதில் வருது. இதுதான் போன அவசியம், நீங்கள் வேறு எது எடுத்தாலும் ஓகே தான். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இட் இஸ் சிமெட்ரிக், இதில் இட் இஸ் சிமெட்ரிக் வந்துடும். இது முடிஞ்சது. அடுத்தது டிரான்சிட்டிவ். இதில் டிரான்சிட்டிவ் ஹெட்டிங் கொடுத்துட்டு டெஃபினிஷன் வைஸாக இதை அப்ளை பண்ணுங்கள். என்ன டெஃபினிஷன், A related to B அண்டு முடிஞ்ச எலமெண்ட் கண்டினியூ ஆகுது, B related to C implies இந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டு லாஸ்ட் எலமெண்ட் கம்பைன் பண்ணுறப்போ அது A related to C இருக்கணும். சரி, இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் வைஸாக என்ன பண்ணுறேன், இதாவது சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 4 ரிலேட்டட் 2 நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ 2ல் முடியுது, 2ல் கண்டினியூ பண்ணுறேன். இந்த இடத்துல 2 ரிலேட்டட் 3 நான் அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, A related to B தட் இஸ் 4 ரிலேட்டட் 2 முடிஞ்ச எலமெண்ட் கண்டினியூ ஆகுது. B related to Cனா இந்த இடத்துல 2 related to C, ஸோ 2 related 3. ஸோ டெஃபினிஷன் என்ன வருதுன்னா இந்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் கம்பைன் பண்ணுறீங்க, தட் இஸ் A to Cன்னு வருது. அதே மாதிரி தான் A related to C இந்த இடத்துல 4 related to 3 நான் அப்ளை பண்ணுறேன். இதில் பார்த்து நம்ம என்ன வருதுன்னா 4 ரிலேட்டட் டு 3 அப்ளை பண்ணுறேன். 4 ரிலேட்டட் 3 அர்த்தம் 4,3 இந்த லிஸ்ட்டில் இருக்கணும். 4,3 இருக்குதா, கண்டிப்பாக கிடையாது. அப்போ என்னன்னா 4 நாட் ரிலேட்டட் டு 3ன்னு அர்த்தம். அப்போ இதில் நம்ம என்ன தெரியுதுன்னா இட் இஸ் நாட் டிரான்சிட்டிவ்னு அர்த்தம். இட் இஸ் நாட் டிரான்சிட்டிவ். சப்போஸ் நீங்கள் எலமெண்ட் இப்படி மாற்றி எடுத்தீங்கன்னா டிரான்சிட்டிவ் இருக்கிற மாதிரி காட்டும். அதாவது இப்போது டெஃபினிஷன் விஷயம் என்ன பண்ணலாம், 1 நான் ரிலேட்டட் 3 நான் அப்ளை பண்ணுறேன். இங்கே முடிஞ்ச எலமெண்ட் 3, ஸோ 3ல் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ 3 ரிலேட்டட் டு 2 நான் அப்ளை பண்ணுறேன். இப்போ டெஃபினிஷன் விஷயம் இந்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் கம்பைன் பண்ணுங்கள், 1 to 2ன்னு வந்துடும். தட் இஸ் 1 ரிலேட்டட் 2ன்னு வந்துடும். இப்போ 1,2 உள்ளே இருக்குன்னா கண்டிப்பாக இருக்கும். அப்போது இது இப்படி போட்டால் என்ன ஆகிடும்னா இட் இஸ் டிரான்சிட்டிவ் வந்துடும். இந்த மாதிரி போட்டால் நாட் டிரான்சிட்டிவ். அப்போ எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா நாட் டிரான்சிட்டிவ் தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். எது இல்லைன்னு காட்டுறீங்களோ அதுதான் ஃபஸ்ட்டு என்ட்ரி பண்ணுறீங்க, இருக்கிறது போடணும் அவசியம் கிடையாது. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் டிரான்சிட்டிவ் முடிச்சிட்டோம். அண்ட் கிவன் கொஸ்டின் கேட்குறாங்க, ஈக்குவலன்ஸ் கேட்குறாங்க. ஈக்குவலன்ஸ் எப்போ வரும், எல்லாமே ட்ரூவாக இருந்தால் ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் டிரான்சிட் எல்லாமே இட் இஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லிடலாம். பட் இங்கே நமக்கு என்ன வரலன்னா ரிஃப்ளெக்சிவ் வரல, டிரான்சிட்டிவும் வரல. அப்போ என்ன பண்ணலாம், இட் இஸ் நாட் ஈக்குவலன்ஸ் சொல்லி இதை முடிச்சிட வேண்டியது தான். ஸோ இந்த ஈக்குவலன்ஸ் ஹெட்டிங் கொடுத்துங்க.
ஸோ ஈக்குவலன்ஸ் ஹெட்டிங் கொடுத்துட்டு இந்த இடத்துல it is not equivalence. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.